லேபர் பெயின் ஸ்டார்டட். உங்க அம்மா, அப்பா, மாமியார் அவங்களுக்கு என்ன இருக்கும்? நீ வந்து அடுத்த 8 மணி நேரம் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன்னு வாயில சாத்த திணிப்பாங்க. அது ஒண்ணும் மட்டும் செய்யாதீங்க. சும்மா 1 கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிங்க. இல்ல நார்மல் வாட்டர் குடிங்க. தண்ணி தான் உங்களுக்கு பேபிக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா நிறைய லேபர் பெயின்ங்கிறது நம்ம வந்து பழனி மலை ஏறுற மாதிரி. நம்ம கொஞ்சம் மூச்சு வாங்கும், கொஞ்சம் கால் தொடை எல்லாம் மசில்ஸ் எல்லாம் நிறைய வேலை செய்யும். உப்பு சக்தி நிறைய தேவை. கல்லுப்பை லைட்டா போட்டுட்டு 1/2 லிட்டர் தண்ணி வந்து குடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வலி பாராசிட்டமால்ல நம்பிக்கை இருக்கிறவங்க 2 பாராசிட்டமால் எடுத்துக்கோங்க. அது வலியை குறைக்காது. வலியை வந்து உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும். 3வது பனிக்கூட உடையும். பனிக்கூட உடைஞ்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேலையா ஆஸ்பத்திரி போனீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொன்று உங்க டேட் வரதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வச்சு அது குறப்பிரசவம். 4வது வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா நஞ்சு பின்னாடி மைல்டா ரத்தம் கசிங்க இருக்கும். அது 1000 ஒருத்தருக்கோ 2 பேருக்கு தான் இருக்கும். அதனால அது பயப்படாதீங்க. சோ வலி வந்து கண்ட்ரோலபிளா இருக்கும். சோ இதெல்லாம் வந்து ஒரு தன்மான பிரச்சனை. நம்ம ஆஸ்பத்திரி போய் திடீர்னு நம்மளால வலி கண்ட்ரோல் இல்லைன்னா கத்துவோம். சிஸ்டர் வந்து 30 வயசு ஆயிடுச்சு இன்னும் கத்துறியே, அது நமக்கு மனசு பாதிக்கும். சோ முடிஞ்ச அளவு வந்து தன்மானத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வலிக்குள்ள மாத்திரைகள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லதா பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்துக்கோங்க. இந்த சேனல்ல முக்காவாசி உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க மெசேஜ் தான் இருக்கும். சோ அதனால ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேபர் பெயின் இருந்தா இந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணுங்க.